ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி ஃபுட்ஸ் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஜாயினுக்கு 6 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் அவனுக்கு நான் சாலிட் ஃபுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு 4 வகையான பேபி ஃபுட்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு 6 மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பீடியாட்ரிஷனை மறக்காமல் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 6 மாதம் நான் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தது வந்து ஃப்ரூட்ஸ் பியூரே அண்ட் வெஜிடபிள் பியூரே. இதை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு இப்போ வந்து ஒரு ஆப்பிளை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஆப்பிளில் வந்து தோல் ஃபுல்லாக வந்து சீவி எடுத்துக்கோங்க. அதில் வந்து மெழுகு இருக்கும், அதனால் தோல்லாம் வந்து சீவி எடுத்துருங்க. அண்ட் ஆப்பிளில் பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன், டயரியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் இது கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஆப்பிள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆப்பிள் டெய்லியுமே அவங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து அவங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணும். அண்டு இதில் வந்து உங்களுக்கு ஃபைபர் இருக்குது. அண்ட் விட்டமின் B6, C, ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பேபியை வந்து சீக்கிரம் வளர்கிறதுக்கு வந்து அவங்களோட க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆப்பிளில் எனர்ஜி, அயன் வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய சத்து வந்து ஆப்பிளில் இருக்குது. அண்ட் நான் இந்த மாதிரி ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் போட்டு நான் வந்து ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இட்லி தட்டு, இட்லி பாத்திரம் இருக்கும்ல, அதில் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுக்கலாம். நல்லா ஆப்பிள் அந்த மாதிரி வேக வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வெந்திருக்கணும். பழ வகைகளாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், எதையுமே வந்து பச்சையாக வந்து கொடுக்காதீங்க. நல்லா இந்த மாதிரி வேக வச்சு கொடுங்க. இது நல்லா இந்த மாதிரி வேக வைத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி பிளெண்டருக்கு மாற்றிட்டு இதை நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது கூட நீங்கள் வந்து மதர் மில்க் இருந்தால் நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து பிரெஸ்ட் மில்க் பம்ப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபார்முலா மில்க் இருந்தால் கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கொடுப்பீங்களோ அதை வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க இதை கன்சியூம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் எடுக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி தான் ஒரு 6-7 ஸ்பூன்ஸ் தான் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்புறம் போக போக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது நான் வந்து மார்னிங் டைம் வந்து நான் இந்த ஆப்பிள் பியூரே வந்து கொடுப்பேன். நைட் டைம் கூட நான் கொடுப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து வச்சு செய்யக்கூடிய இந்த கஞ்சி, இது வந்து ரொம்பவே வந்து சத்தானதாக இருக்கும். இது வந்து நீங்கள் தொளி உள்ள உளுந்தாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தொளி இல்லாத உளுந்து வந்து எடுத்துக்கிட்டேன், உருட்டு உளுந்து. இது கூட 2 பாதாம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, இதையும் வந்து சேர்த்துக்கிட்டு இது நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்தில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. வெயிட் கெய்னிங்க்கு ரொம்பவே வந்து பூஸ்ட் ஆகும். அண்டு இதில் வந்து அந்த இடுப்பு எலும்புகளுக்கு அதுக்கெல்லாமே வந்து ரொம்பவே வந்து சத்தானதாக இருக்கும். அரிசியில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அவங்களோட குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பாதாம் வந்து அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ்க்கு, இம்யூனிட்டி வந்து இது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, போன்ஸு, டீத்து இது எல்லாத்துமே வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு பாதாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு 3 நாள் தண்ணி 3 தடவை 4 தடவை வந்து நல்லா விட்டு இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் வந்து ஒரு மிக்ஸி பிளெண்டருக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கழுவி எடுத்துகிட்டு இதை குக்கரில் ஒரு 4-5 விசில் கூட வச்சு எடுக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு இதை இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி பிளெண்டருக்கு மாற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் காலையிலையும் கொடுக்கலாம், மத்தியானம், நைட்டு எப்போனாலும் நீங்கள் இதை கொடுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சு நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இல்லை ஏன்னா சின்ன சின்ன துரும்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 தடவைனாலும் நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து நம்ம வச்சிடலாம். வச்சு இதை வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ இது இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து கொதிக்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி வந்து சேர்த்துக்கிறேன். 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சுகர் அப்புறம் சால்ட் இது ரெண்டுமே வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை இந்த மாதிரி பனங்கருப்பட்டி இது வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நான் வந்து கொதிக்க விட்டுருக்கேன். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த அளவுக்கு கொதித்த உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் விடாமல் நம்ம வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். இப்போ நமக்கு வந்து இந்த உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் வந்து காலையில் நைட்டு இல்லை மதியம் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். இது வந்து ரொம்பவே அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட போன்ஸு, அவங்களோட இம்யூன் பவர் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெயிட் ஏறலைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து கொடுங்க. குழந்தைங்க வந்து நல்லாவே வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, அப்புறம் பேபி வெயிட் கெய்னிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த கஞ்சி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அவங்களோட போன் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த கஞ்சி ரொம்பவே பயன்படும். அண்ட் பேபிஸும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் நம்ம கருப்பட்டி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அண்ட் அந்த ஃப்ளேவருக்கு இது நல்லாவே வந்து சாப்பிடுவாங்க. பாதாம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்களோட வெயிட் கெய்னிங்லேயும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன அரிசினாலும் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் ரைஸ், பச்சரிசி, பாஸ்மதி, ஜீரக சம்பா இப்படி நீங்கள் எதுனாலும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பொன்னி அரிசி வந்து எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். அரிசியில் பார்த்தீங்கன்னா ஹை சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்குது. அது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின் பி இது எல்லாமே இருக்குது. அண்ட் மூங் தால் அதாவது இந்த பாசிப்பருப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அண்ட் அயனும் அதிகமாக இருக்குது. இது மூலமாக அவங்களோட முடி, ஸ்கின்னு, நகங்கள் இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே வந்து க்ரோத் இருக்கும். அண்ட் இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வந்து காயப்பொடி வந்து சேர்த்துக்கிட்டு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிக்க விட போகிறேன். நல்லா வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பும் இந்த அரிசியும் நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து இந்த அரிசியை ஃபஸ்ட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக மிக்சியில் ஒரு கிரைண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த அரிசி குருணைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி சேர்த்து கூட நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ இந்த அரிசி அப்புறம் இந்த பருப்பு இது ரெண்டுமே வந்து நல்லா வெந்துருச்சு. இது கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்டிலே உருக்கின நெய். இப்போ இந்த நெய்யும் வந்து சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பருப்பு சாதம் வந்து பேபிஸ்க்கு ரொம்பவே வந்து சத்தானதாக இருக்கும். அவங்களோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே. இப்போ நான் இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்கு அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம உப்பு வந்து சேர்க்க மாட்டோம். 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு உப்பு வந்து சேர்க்காதீங்க. அண்டு ஒரு 7, 9 மாதம் 10 மாதம் கிட்ட வந்தால் இந்த மாதிரி மிக்சியில் ரொம்ப பல்ப் பண்ணி கொடுக்காதீங்க. கையாலே மசிச்சு கொடுங்க. அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வந்து கொடுக்கலாம். இப்போ அடுத்த ரெசிபி வந்து பார்க்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு போன்ஸ் அண்ட் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வேகிற அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து காயப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன்.
அண்ட் காயப்பொடி, பூண்டு இது 2மே வந்து சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பருப்பு சாதம் காட்டினேன்ல, அதுலேயுமே நான் வந்து இந்த மாதிரி பாதி அளவு பூண்டு வந்து சேர்த்துருந்தேன். அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் காயப்பொடி, பூண்டு இது கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. வாய்வு தொல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ இந்த அரிசி, இந்த பச்சை பயிறு இது 2மே வந்து நல்லா வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஒரு மிக்ஸி பிளெண்டருக்கு மாற்றிட்டு இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி காட்டின பருப்பு சாதமும் சரி, இப்போ காட்டுற இந்த பாசிப்பயிறு சாதமும் சரி, இது 2மே வந்துட்டு நீங்கள் லஞ்சில் வந்து கொடுங்க. கண்டிப்பாக பேபிஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிஸ்க்கு வந்து கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். Thanks for watching.